வணக்கம். இந்த விட நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்க் ஆஃப் பரோடால அப்ரென்டிஸ் ரெக்யர்மென்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத எப்படி நம்ம அப்ளை பண்ண போறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, நேஷனல் அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் தான். இதுல பார்த்தீங்கன்னா, வேகன்சி வந்து 2700 வேகன்சிஸ் இருக்கு. லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்கன்னா, 1 டிசம்பர் 2025க்குள்ள நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, கீழே குடுத்துருப்பாங்க. 11/11/2025 அட்வர்டைஸ்மென்ட் அப்ரென்டிஸ்ஷிப் பிடிஎஃப்ன்னு இருக்கு. இதை டவுன்லோட் பண்ணி இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட வேகன்சிஸ் என்ன, எந்தெந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கீழே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம நேஷனல் அப்ரென்டிஸ்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் போய் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11/11/2025 ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிட்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/12/2025 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். நாப்ஸ் அண்ட் ஆர் நாட்ஸ் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 20 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 28 இயர்ஸ். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கிராஜுவேஷன்ஸ் அண்ட் டிகிரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கணும். டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 12 months ஆர் ஆன் ஜாப் ட்ரைனிங்ஸ். For the registered candidates, National Apprentice Training Scheme, the date of passing their graduation should not be more than 4 years of preceding the cut-off date ன்னு கொடுத்துருக்காங்க. cut-off dateலேருந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி யாருமே அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா nats.education.government.in அந்த வெப்சைட், அப்படி இல்லைனா http www.apprenticeshipindia.government.ங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம ஃபஸ்ட்டு நேட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். கம்ப்ளீட் த ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ரெக்யூர் டு கம்ப்ளீட் த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராசஸ் போத் த போர்ட்டல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 போர்ட்டல்ஸில் ஏதாவது ஒரு போர்ட்டல்ஸில் போய் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ், பேன் கார்டு, பர்சனல் இமெயில் ஐடி, வேலைட் மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி மார்க் ஷீட், சேவிங் பேங்க் பாஸ்புக் கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே தேவைப்படும். இதற்கான ஃபார்மேட் அண்ட் அதோட சைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நேட்ஸில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடான்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அதை நம்ம அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பட்டன் டு அப்ளை த அப்ரெண்டிஸ்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஏ கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் எலிஜிபிள் ஆஸ் பர் த அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பேங்க் ஆஃப் பரோடா would receive an email from the info@bfsissc.comங்கிற வெப்சைட்லேருந்து உங்களுடைய மெயிலுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அப்படி ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த நாப்ஸ் அண்ட் நாட்ஸ் போர்ட்டல் இன்வைட்டிங் தெம் டு ஃபைனல் அப்ளிகேஷன் கம் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார்ம்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி அண்ட் அப்ரெண்டிஸ் ரிஜிஸ்டர்ஸ் கோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த இமெயில்னா info@bfsissc.comலேருந்து நீங்கள் வரக்கூடிய அந்த மெயிலை ரிசீவ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மில் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வரும். அந்த ரெசிப்டை அப்ளிகேஷன் கம் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீ ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான வரக்கூடிய அந்த பிரிண்ட் அவுட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். அதுதான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து ஃபில்லப் பண்ணதுக்கான மேனுவல்.
செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அண்ட் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜஸ் ஃபார் த ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதுக்கான லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸில் என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இருக்கும், குவான்டிட்டி அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் கொடுத்துருப்பாங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு டூரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60 மினிட்ஸ். மீடியம் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பார்த்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே யூ ஆர் நவ் லீவிங் த பேங்க் ஆஃப் பரோடா வெப்சைட். ப்ளீஸ் ரீட் த ப்ரைவேசி பாலிசி ஆஃப் த எக்ஸ்டர்னல் வெப்சைட் கேர்ஃபுல்லி அண்ட் பிஃபோர் ப்ரௌசிங். பேங்க் ஆஃப் பரோடா இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கண்டென்ட் ஆர் ப்ரைவேசி ப்ராக்டிஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் ஒரு ஆப்ஷன் டிக்ளரேஷன்ஸ் கேட்டு தான் நமக்கு அப்ளை பண்ண விடுவாங்க. ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்த உடனே நமக்கு நேட்ஸ் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சாண்ட்விச் ஏஇ டிஇபி ஸ்டூடெண்ட் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நம்ம ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை இதில் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட இதில் டைப் பண்ணிவிட்டு லாகின்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்டை என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் இதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. டூ யூ ஹேவ் இந்த டேட்டாலாம் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நம்ம எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இமெயில் ஐடி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வில் பி யூஸ்ட் as a யூசர் நேம் ஃபார் லாகின் பர்பஸ்க்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் அதை தெரியிற கேப்சா கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் டைப் பண்ணிட்டா தான் உங்களுடைய மொபைல் நம்பரு இமெயில் ஐடி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். மொபைல் நம்பரு இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இது எலிஜிபிள் கிடையாது. அதனால் நீங்கள் நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ யூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் 1 or more year, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஹேவ் யூ பாஸ்ட் த்ரூ த ரெகுலர் பாஸ் டைம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் நோன் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் யூ பாஸ் த்ரூ த ரெகுலர் பார்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அந்த நேம் தான் நம்ம டைப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஜெண்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகிரியில் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஆதார் நம்பர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் ஆதார் கார்டு நம்ம அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி 1 MB அல்லது 1 MBக்கு கீழே இருந்தால் மட்டும் தான் நமக்கு அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் விச் இன்ஸ்டியூட் பிலாங்ஸ், எந்த ஸ்டேட்டில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாமுக்கு நான் மதுரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே இருக்க இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் டிகிரி முடிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டைப் கேட்டிருக்காங்க. செலக்ட் லாஸ்ட் பாஸ்ட் அவுட்டுன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் பாஸ்ட் அவுட் நீங்கள் கடைசியில் என்ன முடிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியா, டிப்ளமோ இன் ஜென்ரல் ஸ்ட்ரீமா, அதுக்கப்புறம் கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அல்லது கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீம். இதில் 4 நீங்கள் எதை முடிச்சிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் நேம் எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர், யூனிக்யூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர், அப்படி இல்லைனா உங்களுடைய ரோல் நம்பர், ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர். நெக்ஸ்ட் மந்த் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதில் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும். ஓரளவு நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படி இல்லைனா நம்பர்ஸ் அதை வச்சு நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதில் மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு இதில் ஷோ பாஸ்வேர்ட்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஷோ ஆகும்.
ஆகும். அதை டிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் ஷோ ஆகாது. ஷோ ஆகணும் அப்படின்னா அதில் டிக் கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா கோட் வந்து இதில் இருக்குது 7-5-5ங்கிற கேப்சா கோடு தெரியும். அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்டட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் லாகின் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நேட்ஸ்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணால் உங்களோட நேட்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் been activated please login அப்படின்னு ஆப்ஷன்ஸ் அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நேட்ஸில் வந்து மறுபடியும் நம்ம வந்து நம்மளுடைய மெயில் ஐடி அண்ட் நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம லாகின் பண்ண முடியும். நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 5 டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நேட்ஸில் வந்து நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன், ட்ரைனிங் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸில் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஜேபிஜி, ஜேபிஇஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து ஃபில்அப் ஆகிடும். அதுக்கப்புறம் கேட்டகரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய மதர்ஸ் நேம் அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபாதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பர்சன் வித் டிசபிலிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணியாச்சு. பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு தடவை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். செலக்ட் கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக் இன் கேஸ் ஆஃப் பிஇ, பிடெக், பிஃபார்மா, பிஆர்க், பிஹெச்எம்சிடி, பிலிப், பி அக்ரிகல்ச்சர். இந்த இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிகிரி ஆஃப் பிசிஏ, பிஎஃப்ஏ, பிபிஏ, பிபிஎஸ், பிஇஎம் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த டிகிரிஸ் எல்லாமே நம்ம வந்து கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீம் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தோம், பாலிடெக்னிக்னா இன்ஜினியரிங் ஃபார்மா, ஆர்க், ஹெச்எம்சிடி, டிப்ளமோவில் முடிச்சிருந்தோம்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா விச் இன்ஸ்டியூட் வந்து பிலாங்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் இதில் வந்து எந்த ஸ்டேட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நமக்கு இன்ஸ்டியூட் எல்லாமே நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எங்கே முடிச்சோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் நேம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸில் என்ன முடிச்சோம், எந்த ஸ்டேட்டில் நம்ம முடித்தோமோ அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் விச் இன்ஸ்டியூட் பிலாங்ஸ், எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் இன்ஸ்டியூஷ் இருந்துச்சு அது எந்த இருந்துச்சோ எங்கே படிச்சிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இன்ஸ்டியூஷன் நேம் இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து எந்த இப்போ சென்னை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே இருக்க இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்க எல்லா இன்ஸ்டியூட்டுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டைப் கேட்டிருக்காங்க. கிராஜுவேஷன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி என்ன எஜுகேஷன் டைப்போ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. கோர்ஸ் நேமும் அதில் வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எஜுகேஷன் டைப் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியா, கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீமா இல்லை இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா எதில் நீங்கள் எந்த கோர்ஸ் நேமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் எந்த இதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க, எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய கோர்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரீமை வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி இப்போ வந்து நீங்கள் காலேஜில் முடிச்சிங்கன்னா உங்களுடைய ஐடி நம்பர் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும். இயர் ஆஃப் பாசிங் அண்ட் மந்த் ஆஃப் பாசிங், பர்சன்டேஜ் என்னென்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ப்ரொஃபஷனல்
ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் பாஸ்ட் சர்டிஃபிகேட். நம்மளுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நம்ம கையில் இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம பாஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல, அது எல்லாமே நம்ம அதில் வந்து சப்மிட் பண்ணிக்கணும். அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பிடிஎஃப் ஆஃப் சைஸ் வந்து 1 MBக்கு கீழே தான் இருக்கணும். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் பாஸ்ட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இது வந்து ஒன்லி இன் பிடிஎஃப் ஆஃப் சைஸ் வந்து 1 MBக்கு கீழே தான் இருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஜாயின் ஆஃப்டர்னு கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன படிச்சுட்டு இருந்தீங்களோ அதை நீங்கள் இதில் கீழே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ளமோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த இன்ஸ்டியூட்டில் எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிங்க, உங்களோட இன்ஸ்டியூஷன்ஸ் நேம் என்ன, போர்டு நேம் என்ன, உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பெர்சன்டேஜ் எவ்வளோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்டிருக்காங்க. உங்களை பற்றி நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஜென்ரல் ஸ்கில்ஸ் வந்து இதில் வந்து ஆட் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் வந்து கமா அண்ட் ஸ்பேஸ் இஸ் நாட் அலோட். ஸ்பேஸ் வந்து நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது, கமா நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம், ஆனால் ஸ்பேஸ் வந்து நாட் அலோடுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் நோன்லேயும் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் கமா அண்ட் ஸ்பேஸ் ஆர் நாட் அலோடு. ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு இப்போ லாங்குவேஜ் தமிழ் தெரியும் அப்படின்னா தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் இடையில கமா போட்டுக்கலாம், ஆனால் ஸ்பேஸ் வந்து அலோடு கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதே இது நீங்கள் +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி 10th + 2ன்னு போட்டிருக்காங்க. அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதே மாதிரி உங்களுடைய ஸ்கூல் அண்ட் இன்ஸ்டியூட் ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, நேம் என்ன, போர்டு நேம் என்ன, அதே மாதிரி உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர், உங்களுடைய பர்சன்டேஜ், அதே டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இதில் எதுவோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு. டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கம்யூனிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். இஃப் யூ டோன்ட் நோ யுவர் ஏரியா இன் பின்கோட் ப்ளீஸ் கிளிக். இப்போ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் ஏரியாவோட பின்கோடு தெரியலை அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்முடைய பின்கோட் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அட்ரஸ், நம்மளுடைய அட்ரஸ் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். ப்ரெசன்ட் அட்ரஸ் சேம் அஸ் த பெர்மனன்ட் அட்ரஸ். நீங்கள் இருக்கிற அட்ரஸும் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா அதில் கீழே தெரியுற அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை 2 அட்ரஸுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரெசன்ட் அட்ரஸையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் ப்ரிஃபரன்சஸ், அதில் லொக்கேஷன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கில் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் ஸ்டேட் 1 அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 1 ஸ்டேட் 2 டிஸ்ட்ரிக்ட் 2. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே வரக்கூடிய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ட்ரைனிங் வந்து உங்களுக்கு எங்கே வேணும், நீங்கள் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்லேயே வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் எது வைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு கீழே வரக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர்ட் ஸ்டேட்டு 2 அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபர்ட் ஸ்டேட் 3 அதோட டிஸ்ட்ரிக்ட். இப்படி சொல்லிட்டு நம்ம 3 ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபீல்டு ப்ரிஃபரன்ஸும் அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஃபீல்டு 1 2 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 1 2 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன ஸ்டேட்டில் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளீஸ் ஃபினிஷ் த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இன் விச் யூ வாண்ட் டு கெட் ஸ்டைஃபண்ட் பை த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ட்ரைனிங் நடக்கிறப்ப உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கோட IFSC கோடு ஏதோ அதை டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பேங்க் அண்ட் பிரான்ச் நேம் வந்து பேங்க் நேம் அண்ட் பிரான்ச் நேம் ரெண்டுமே நம்ம டைப் பண்ணணும். பேங்கோட நேம் எதுவோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், அந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் நம்ம டைப் பண்ணிக்கணும். அப்லோட் பாஸ்புக் ஒன்லி பிடிஎஃப்ல மட்டும்தான் இருக்கணும். பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்ல நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி எடிட் பாஸ்புக்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா இதில் எடிட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பாஸ்புக்கை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸில் போய் உங்களுடைய
பாஸ்புக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாஸ்புக்கோட ஃபஸ்ட்டு பேஜஸை மட்டும் நம்ம ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரிவியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும். நம்ம 5 ஸ்டெப்ஸ் ஃபில்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரிவியூங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது மூலமாக நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூ ஆகும். அதை ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ ஆனதுக்கப்புறம் கடைசியில் பை கிளிக்கிங் திஸ் பாக்ஸ் ஐ அக்ரி அண்ட் அபோவ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சின்னதாக ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நேட்ஸில் வந்து நீங்கள் ஃபைனல் சப்மிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டுங்கிற ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸோ உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது எடிட் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா அதில் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் வந்து டிக்ளரேஷன் பாக்ஸ் நீங்கள் வந்து நேட்ஸுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு வெப் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் க்ரியேட் ஆகிடும். உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே என்ரோல்மெண்ட் எல்லாமே இதில் ஷோ ஆகும். உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இதில் டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே வேகன்சிஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் நேம் கொடுத்துருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அப்ரெண்டிஸ் செக்டார் எங்கே, வேகன்சிஸ் எங்கே இருக்குது, எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, லாஸ்ட் டேட் என்ன, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மூலமாக உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம நேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். அது மூலமாக நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நேட்ஸ் டேஷ்போர்டு வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடான்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடான்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் வித் பேங்க் ஆஃப் பரோடா அதோட வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1350 அண்ட் 10th November 2025 தான் ஸ்டார்டிங் டேட். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1 December 2025 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா. அதோட வேகன்சியும் அதுவும் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தான். அதோட வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 1350 10th November 2025 தான் ஸ்டார்டிங் டேட். அதே மாதிரி 1 December 2025 கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளைட் அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். ஷார்ட் லிஸ்ட் டீட்டெயில்ஸும் இதில் வரும். இன்டர்வியூ கால்ஸ் அதே மாதிரி செலக்டட் ரிஜெக்டட் அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். இது மூலமாகவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நேட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ண உங்கள் மெயிலுக்கு info@bfsissc.comனு ஒரு மெயிலிருந்து உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அது என்ன மெயில் அப்படின்னா bfsissc.comனு ஒரு மெயிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். உங்களுடைய நேட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய உங்கள் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான மெசேஜை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து நமக்கு தேவைப்படும். இதில் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ரிசீவ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆனதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.